ஸ்ரீ காசி காண்டம் 36ஆம் அத்தியாயம். ஒரு மத மாணவனின் சடங்குகள் மற்றும் கடமைகள். ஸ்கந்தன் கூறினார், கலசத்தில் பிறந்தவரே, ஒரு புத்திசாலி மனிதன் அறியாமை இருளில் ஒருபோதும் நுழைவதில்லை என்பதை கேட்கும்போது ஏற்படும் ஒரு சிறப்பு வகையான நல்ல நடத்தையை நான் மீண்டும் குறிப்பிடுவேன். 3 வர்ணங்கள், பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள் மற்றும் வைஷ்யர்கள் இரு பிறப்புகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் முதலில் தங்கள் தாய்மார்களிடமிருந்து பிறக்கிறார்கள். பின்னர் உபநயனம், புனித நூலில் முதலீடு செய்யப்படும் போது 2வது முறையாக பிறக்கிறார்கள். நிஷேகத்தில் செறிவூட்டல் தொடங்கி ஸ்மசானத்தில் இறுதிச் சடங்குகள் முடிவடையும் புனித சடங்குகள் வேத உத்தரவுகளால் பரிந்துரைக்கப்படுகின்றன. ஒரு ஞானி மாதவிடாய் காலத்தில் மக மற்றும் மூல நட்சத்திரங்களை தவிர்த்து கருவூட்டல் செயலை செய்ய வேண்டும். கருப்பையில் குழந்தை உயிர் பெறுவதற்கு முன்பு புஞ்சவன சடங்கு செய்யப்படுகிறது. அதன் பிறகு 6வது அல்லது 8வது மாதத்தில் செய்யப்படும் சீமந்தொன்னாயன சடங்கு முடி பிரித்தல் செய்யப்படுகிறது. பிறந்த பிறகு ஜாதகர்மா சடங்கு செய்யப்படுகிறது. 11ஆம் நாளில் பெயரிடும் சடங்கு செய்யப்பட வேண்டும். படுத்திருக்கும் அறையில் அல்லது நிஷ்கர்ம வெளியே வருவது சடங்கு 4வது மாதத்தில் செய்யப்படுகிறது. அன்னப்பிராஷ்ன சடங்கு உணவு ஊட்டுவது 6வது மாதத்தில் செய்யப்பட உள்ளது. சூடா சடங்கு 1 வருடம் கழிந்ததும் அல்லது குடும்பத்தில் உள்ள நடைமுறையைப் போல செய்யப்படுகிறது. இந்த முறையில் வித்து அல்லது கருப்பையில் பிறந்த பாவம் அடங்கிவிடுகிறது. பெண்களை பொறுத்தவரை இந்த சடங்குகள் அமைதியாக, அதாவது மந்திரம் இல்லாமல் செய்யப்படுகின்றன. ஆனால் திருமணம், பாணிகிரக என்று அழைக்கப்படும் சடங்கு மந்திரங்களுடன் உள்ளது. ஒரு பிராமணன் குழந்தை 7வது அல்லது 8வது ஆண்டில் சாவித்ரி, அதாவது காயத்ரி மந்திரம் கூற தகுதியானவன். 11ஆம் ஆண்டில் ஒரு அரச, அதாவது சத்திரிய குழந்தை மற்றும் 12வது ஆண்டில் ஒரு வைசிய குழந்தை அல்லது குடும்பத்தில் உள்ள நடைமுறையைப் போல ஆன்மீக பளபளப்பை, பிரம்ம தேஜஸ் அதிகரிக்க ஒரு பிராமணன் 5ஆம் ஆண்டில் இந்த சடங்கிற்கு தகுதியானவன். அதிகாரத்தை விரும்பும் ஒரு அரசர், சத்திரிய அரசர் 6ஆம் ஆண்டில் அதை செய்ய வேண்டும். ஒரு வைசியன் 6ஆம் ஆண்டில் முழஞ்சி, மூஞ்ச புல்லால் ஆன கச்சை அணிய வேண்டும். குரு மகா வியாகிருதியுடன் வேதத்தை கற்பிக்க வேண்டும். உபநயன சடங்கு செய்த பிறகு அவருக்கு சௌச, வெளிப்புறம் மற்றும் உள்புற தூய்மை மற்றும் ஆச்சார நல்ல நடத்தை விதிகள் பயிற்சியை தொடங்க வேண்டும். சௌச்ச மற்றும் ஆச்சமன சடங்குகள் முன்னர் குறிப்பிட்டபடி விதிகளின்படி செய்யப்பட வேண்டும். மலம் கழித்த பிறகு நாக்கு மற்றும் பற்களை சுத்தம் செய்ய வேண்டும். தண்ணீரை தெய்வமாக கொண்டு மந்திரங்களை கூறி அவர் நீராடல் சடங்கை செய்ய வேண்டும். பின்னர் அவர் முறையாக பிராணாயாம சடங்கு செய்ய வேண்டும். மேலும் அவர் சந்தியா பொழுதுகள், விடியல் மற்றும் அந்தி இரண்டிலும் சூரியனின் உபாஸ்தானத்தை வழிபாடை செய்ய வேண்டும். நெருப்பு வழிபாட்டு சடங்கை செய்த பின்னர் அவர் பிராமணரை வணங்கி, நான் இன்னென்ன கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் தங்களை வணங்குகிறேன் என்று கூற வேண்டும். வழக்கமாக வணங்குபவரின் வயதானவர்களுக்கு சேவை செய்வதில் ஈடுபடுபவரின் நீண்ட ஆயுள், புகழ், வலிமை மற்றும் அறிவு நாளுக்கு நாள் அதிகரிக்கும். அவர் வேதங்களை படிப்பதில் ஈடுபடுகிறார். குருவால் அழைக்கப்பட்டவுடன் அவர் பெற்றதை, கற்றுக்கொண்டதை அவருக்கு கூற வேண்டும். அவர் எப்போதும் மன ரீதியாகவும் வாய்மொழியாகவும் உடல் ரீதியாகவும் தனது நன்மைக்கு உகந்ததை செய்வார். அவர்களுக்கு நீதியாக கற்பிக்கப்பட வேண்டும், பணத்திற்காக அல்ல. முழுமையாக அறிவை பெற்றவர்கள் திறமையானவர்களாக இருந்தால் பணம் கொடுக்க வேண்டும். அவர்கள் நன்றி உள்ளவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் துன்புறுத்தாதவர்களாகவும் தீமை இல்லாதவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் கச்சைகள், தடி, புனித நூல் மற்றும் அஜினா, மான்தோல் அணிய வேண்டும். அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் தண்டிக்கப்படாதவர்களிடமிருந்து பிச்சை எடுக்க வேண்டும். பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைசியர்களிடையே பிச்சை எடுக்கும் முறை ஆரம்பத்தில், நடுவில் அல்லது இறுதியில் பவதி என்ற வார்த்தையை இந்த வரிசையில் பயன்படுத்துவதாகும். எனவே ஒரு பிராமணர் பவதி பிக்ஷாம் தேகி என்று கூற வேண்டும். ஒரு சத்திரியர் பிக்ஷாம் பவதி தேகி என்று கூற வேண்டும். ஒரு வைசியர்
பிக்ஷாம் தேஹி பவதி என்று கூற வேண்டும். குரு அனுமதித்தவுடன் உணவை குறைக்காமல் அமைதியாக உணவை உட்கொள்ள வேண்டும். ஸ்ரார்த்தத்தின் போது அவர் ஒரே மனிதனின் இடத்தில் 2 முறை உணவு உட்கொள்ளலாகாது. ஆனால் விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் அவசர நிலை போன்றவற்றில் அவர் உணவை உட்கொள்ளலாம். அதிகப்படியான உணவு உட்கொள்வது ஒருவரின் ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் எதிரானது. இது தகுதியானதோ அல்லது சொர்க்க இன்பத்திற்கு உகந்ததோ அல்ல. இது மக்களால் வெறுக்கப்படுகிறது. எனவே இது தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு சிறந்த பிராமணர் ஒரே நாளில் பகல் நேரத்தில் 2 முறை உணவு உட்கொள்ளலாகாது. எப்படி இருந்தாலும் அக்னிஹோத்திர சடங்கின் விதிகளை அறிந்த ஒரு பிராமணர் காலையிலும் மாலையிலும் உணவு உட்கொள்ள வேண்டும். ஒரு பிராமணர் மது, இறைச்சி, உயிரினங்களுக்கு தீங்கு விளைவித்தல், சூரியனை காண்பது, கோலிரியம் பூசுதல், பெண்கள், பழைய உணவு, மற்றவர்களின் உணவின் எச்சங்கள் மற்றும் அவதூறு பேசுவதை தவிர்க்க வேண்டும். பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைசியர்களுக்கு உபநயன சடங்கிற்கான அதிகபட்ச வயது வரம்பு முறையே 16வது, 22வது மற்றும் 24வது ஆகும். இந்த ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் பிரதிஷ்டைக்கு தகுதியற்றவர்கள். அவர்கள் பக்தி இல்லாதவர்கள். அவர்கள் வீழ்ந்தவர்கள். ஆனால் அவர்களின் வீழ்ந்த நிலை வாராத்யஸ்தோமம் என்ற யக்ஞத்தின் மூலம் அளிக்கப்படும். சாவித்திரி மந்திரத்திலிருந்து விழுந்தவர்களுக்கு, அதாவது சடங்கு செய்யப்படாதவர்களுடன் யாரும் சமூக உடல் உறவு கொள்ளக்கூடாது. 3 வர்ணங்களால் பயன்படுத்தப்படும் தோல் முறையே ஈன, மான், ருரு மான் மற்றும் ஆடு ஆகியவற்றால் ஆனதாக இருக்க வேண்டும். அவர்கள் முறையே சணல், பட்டு மற்றும் கம்பிளி ஆகியவற்றால் ஆன ஆடைகளை அணிய வேண்டும். ஒரு பிராமணரின் கச்சை முஞ்ச புல்லால் ஆனது. ஒரு சத்திரியரின் விஷயத்தில் மௌர்வி மற்றும் ஒரு வைசியரின் விஷயத்தில் சணல் இலைகளால் ஆனது. கச்சையின் சமமான நீளம் கொண்ட 3 இலைகள் மற்றும் மிகவும் பளபளப்பாக இருக்க வேண்டும். முஞ்சப்புல் இல்லாத நிலையில் கச்சை, குசப்புல், அஷ்மந்தகம் மற்றும் பால்வா ஆகியவற்றால் செய்யப்பட வேண்டும். குடும்பத்தில் உள்ள நடைமுறையை போல 1, 3 அல்லது 5 முடிச்சுகள் இருக்க வேண்டும். புனித நூல் பருத்தி, சணல் அல்லது கம்பளியால் செய்யப்பட வேண்டும். அது 3 இலைகளை கொண்டதாக இருக்க வேண்டும். நீண்ட ஆயுளுக்காக வலதுபுறமாக திருகப்பட வேண்டும். பிராமணரின் கோல் வில்வம் அல்லது பலாசத்தால் செய்யப்பட வேண்டும். சத்திரியரின் விஷயத்தில் நயோக்ரோதம் அல்லது சூரியன் என்ற பெயர் கொண்ட கதிரன் மற்றும் வைசியரின் விஷயத்தில் பீலு அல்லது உடம்பரன். தண்டுகள் முறை பிராமணரின் தலை, நெற்றி மற்றும் மூக்கு, சத்திரியர் மற்றும் வைசியரின் வரை வர வேண்டும். மரப்பட்டை அப்படியே இருக்க வேண்டும். நெருப்பால் மாசுபடலாகாது. ஒரு பது, அதாவது உபநயனம் செய்யப்படும் சிறுவன் நெருப்பை வலம் வந்து சூரியனை வணங்க வேண்டும். மேலும் ஒரு தடி, மான் தோல் மற்றும் புனித நூலை அணிந்திருக்க வேண்டும். முன்பு குறிப்பிட்ட முறையில் அவர் பிச்சை எடுக்க வேண்டும். தாய், தாயின் சகோதரி, சகோதரி மற்றும் தந்தையின் சகோதரி இவர்களை ஆரம்பத்திலேயே, அதாவது தொடக்கத்திலேயே பிச்சை எடுக்க அணுக வேண்டும். அவர்கள் அவரிடம் இல்லை என்று சொல்லலாகாது. அவர் வேத சடங்குகளை செய்து வேதங்களை படிக்கும் வரை அவர் பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படுவார். பின்னர் தேவையான இறுதி கால துறவரத்தை எடுத்துக்கொண்ட பிறகு அவர் ஒரு இல்லறவாதியாக மாறுவார். மாணவ பருவத்தில் இருக்கும் ஒரு பிராமணர் உபகுர்பானர் என்று அழைக்கப்படுகிறார். மற்றொருவர் நைஷ்டிகர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தனது குருவின் ஆசிரமத்தில் தனது வாழ்க்கையின் இறுதி வரை தங்குவார். ஒரு இல்லறவாசியின் நிலையில் நுழைந்து மீண்டும் பிரம்மச்சரிய நிலையை எடுக்கும் ஒரு பிராமணர் யதி அல்லது வனஸ்தரும் அல்ல. அவர் எந்த ஆசிரமங்களுக்கும் வாழ்க்கையின் நிலைகள் சொந்தமானவர் அல்ல. எந்த ஒரு பிராமணரும் ஒரு நாள் கூட எந்த ஆசிரமத்தையும் விட்டுவிடலாகாது. ஏனெனில் ஆசிரமம் இல்லாமல் இருப்பது அவரை பரிகார சடங்குகளுக்கு உட்படுத்துகிறது. ஆசிரமத்தை விட்டு விழுந்த ஒருவர் ஜபம், ஹோமம், விரதம், தான, ஸ்வாத்தியாயம் அல்லது பித்ரு தர்ப்பணம் போன்ற சடங்குகளில் ஏதேனும் ஒன்றை செய்தால் அதன் பலனை பெற இயலாது. கச்சை, மான்தோல் மற்றும் கைத்தடி ஆகியவை ஒரு மத மாணவனின் சிறப்பு இயல்பு அடையாளங்களாக இருக்க வேண்டும். வேதங்கள், யக்ஞங்கள் போன்றவை ஒரு இல்லறத்தாரின் சிறப்பு இயல்பு அடையாளங்களாக இருக்க வேண்டும். நீண்ட முடிகள் மற்றும் நகங்கள் ஒரு வானப்பிரஸ்தரின் சிறப்பு இயல்பு அடையாளங்களாக இருக்க வேண்டும்.
திரிதண்டா போன்றவை ஒரு துறவியின் சிறப்பியல்பு அடையாளங்களாக இருக்க வேண்டும். இந்த அடையாளங்களில் எதுவும் இல்லாத ஒருவர் தினமும் பரிகார சடங்குகளுக்கு உட்பட்டவர். கமண்டலு, தண்ணீர் பானை, கோல், புனித நூல் அல்லது மான் தோல் கெட்டு போனால் அல்லது உடைந்து விட்டால் அதை தண்ணீரில் எரிந்துவிட்டு புதிய மந்திரத்தை போல புது மந்திரத்தை எடுக்க வேண்டும். கேஷாந்த சமாவர்த்தன சடங்கு 16ஆம் ஆண்டில் முறையாக செய்யப்பட வேண்டும். இதனால் ஒரு இல்லத்தில் இருப்பவர் 22ஆம் அல்லது 24ஆம் ஆண்டில் நிலை பெற இயலும். இருமுறை பிறந்தவர்களின் விஷயத்தில் தவம், யாகங்கள் அல்லது புனித அனுஷ்டானங்கள் போன்ற சுப கர்மங்களை செய்வதற்கு பதிலாக ஸ்ருதி மட்டுமே விடுதலையின் மோட்ச மகிமையை பெறுவதற்கான வழியாகும். வேதம் ஓதத் தொடங்கும் போதோ அல்லது முடியும் போதோ பிரணவத்தை கூற வேண்டும். பிரணவத்துடன் சேர்க்கப்படாதது பலனற்றது. பிரணவம் இல்லாமல் அவ்வாறு படிக்கப்படுவது அதன் பலனை நிறைவேற்றுவதற்கு உகந்ததல்ல. 3 பாதங்களை கொண்ட பெரிய காயத்ரி மந்திரமானது வேதங்களின் முகமாக கூறப்படுகிறது. இது ஓதப்படுகிறது. 3 மகா வியாகிருதிகளும் ஆரம்பத்தில் பிரணவத்துடன் உள்ளன. ஒரு மாதத்திற்கு வெளியே ஒரு நதிக்கரையில் இந்த 3ஐயும் நிதானத்துடன் 1000 முறை அல்லது அதற்கு மேல் தினமும் 1 மாதம் திரும்ப திரும்ப கூறும் ஒரு மனிதன் பெரும் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். மனம் வேறு எதையும் நோக்கி திரும்பாமல் ஒரு மனிதன் 1 வருடத்திற்கும் சற்று அதிகமாக இவ்வாறு தினமும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்ய வேண்டும். அவன் வியோமமூர்த்தி, உடலில் தூய்மையானவன் அல்லது வடிவத்தில் பூரணமானவன் மற்றும் ஆன்மாவில் தூய்மையானவன் ஆவான். அவன் பெரிய பிரம்மத்தை அடைகிறான். 3 எழுத்துக்கள் மற்றும் தேவி சாவித்திரியின் 3 பாதங்களை கொண்ட பூக், புவக் மற்றும் சுவக் ஓங்காரம் ஆகிய 3 தொகுதிகள். இவை 3 வேதங்களால் பால் கறக்கப்பட்டவை. இந்த அழியாத ஓங்காரமான காயத்ரி மந்திரத்தை வேதங்களை அறிந்த ஒரு பிராமணரால் விடியற்காலை மற்றும் சாயங்கால நேரத்தில் வியாகிருதிகளுடன் அவர் வேத தகுதியை பெறுகிறார். விதிக்ருதுவை விட தர்ஷ மற்றும் பௌர்ணமாச யாகங்களைப் போல 10 மடங்கு அதிகமான ஜபத்தின் பலனை அவர் அடைகிறார். ஜபக்ருது விதிக்ருதுவை விட 10 மடங்கு அதிக பலன் அளிப்பதாக கூறப்படுகிறது. உபாம்சு தாழ்ந்த குரலில் செய்யப்படும் ஒரு ஜபம் 100 மடங்கு அதிக பலன் அளிப்பதாகவும், மனசம் மனது 1000 மடங்கு அதிக பலன் அளிப்பதாகவும் பேசப்படுகிறது. ஒருவரின் திறமைக்கு ஏற்ப அனைத்து வேதங்களையும் 2 வேதங்களையோ அல்லது ஒன்றையோ படிப்பதன் மூலம் ஒரு பிராமணர் தங்கத்தால் நிரப்பப்பட்ட பூமியை தானம் செய்யும் பலனை அடைகிறார். தவம் செய்ய ஒரு சிறந்த பிராமணர் எப்போதும் ஸ்ருதியை படிக்க வேண்டும். ஸ்ருதியை படிப்பது மட்டுமே ஒரு பிராமணரின் மிகப்பெரிய தவமாக கருதப்படுகிறது. ஸ்ருதியை படிப்பதை கைவிட்டு வேறு ஏதாவது கற்றுக்கொள்ள விரும்புபவன் ஒரு கறவை பசுவை அனுப்பிவிட்டு ஒரு கிராமப்புற பன்றியிலிருந்து பால் கற விரும்புபவனை விட சிறந்தவன் அல்ல. ஒரு பிராமணன் தனது சீடனின் உபநயன சடங்கை செய்து வேதங்களையும் அதன் அனைத்து இரகசியங்களையும் கல்பத்தையும் கற்பிக்க வேண்டும். அத்தகைய பிராமணனை அறிஞர்கள் ஆச்சாரியர் என்று கருதுகின்றனர். தனது வாழ்வாதாரத்தை பேணுவதற்கான ஸ்ருதியின் ஒரு பகுதியையோ அல்லது அங்கங்களையோ, அதாவது துணை பாடங்களை கற்பிப்பவர் அறிஞர்களால் உபாத்தியாயராக கருதப்படுகிறார். நிஷேகம் போன்ற சடங்குகளை முறையாக செய்து சமைத்த உணவை கொண்டு சீடர்களை பராமரித்து வரும் பிராமணர் குருவாக போற்றப்படுகிறார். ஒரு இல்லத்தரசியால் அழைக்கப்பட்டவுடன் கற்றறிந்த பண்டிதர் ஒருவர் அக்னியாதேய புனித நெருப்பை மூட்டும் சடங்கு, பாகயஞ்ஞாஸ், அஷ்டக முதலியன மற்றும் அக்னிஷ்டோமர் போன்ற யாகங்களை செய்தால் அவர் தனது ருத்விக் என்று அழைக்கப்படுகிறார். மரியாதைக்குரிய பார்வையில் ஒரு ஆச்சாரியர் ஒரு உபாத்தியாயரை விட 10 மடங்கு பெரியவர். தந்தை ஒரு ஆச்சாரியரை விட 100 மடங்கு மரியாதைக்குரியவர். தாய் தந்தையை விட 1000 மடங்கு மரியாதைக்குரியவர். பிராமணர்களிடையே மேன்மை அறிவை அடிப்படையாக கொண்டது. க்ஷத்திரியர்களிடையே வீரத்தை அடிப்படையாக கொண்டது. வைசியர்களிடையே செல்வம் மற்றும் தானிய சேமிப்பை அடிப்படையாக கொண்டது. சூத்திரர்களிடையே பிற முன்னுரிமையை பொறுத்தது. வேதங்களை படிக்காத ஒரு பிராமணன் மரத்தாலான யானை அல்லது அடைத்த மான் போன்றவன்.
இந்த மூவரும் பிராமணர் போன்ற பெயர்களை கொண்டவர்கள் மட்டுமே. காமமின்றி தூக்கத்தின் போது விந்து வெளியேறும் 3 வன்யங்களில் மத மாணவன் நீராடி சூரியனை வணங்கி புனர்மாம் ஜத்விந்திரியம் என்று தொடங்கும் ருக்மந்திரத்தை கூற வேண்டும். ஒரு மத மாணவன் வேத யஜ்ஞங்களை தவறாமல் செய்து தங்கள் சொந்த மத கடமைகளை கண்டிப்பாக கடைபிடிக்கும் நபர்களின் இல்லத்திற்கு தினமும் தானம் செய்ய செல்ல வேண்டும். அவர் சொல், மனம் மற்றும் செயலில் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு மத மாணவன் நன்றாக இருந்தாலும் பெற்று எடுக்க தவறினால், புனித நெருப்பை மூட்ட தவறினால் 7 இரவுகள் பரிகார சடங்குகளை செய்ய வேண்டும். ஒரு மத மாணவன் தனது குருவின் பார்வையில் இருக்கும்போது தன் விருப்பப்படி கை கால்களை அசைக்கலாகாது. அவர் இல்லாத போதும் கூட தனது குரு பெயர்கள் இல்லாமல் உச்சரிக்கலாகாது. குருவை நிந்திக்கும் இடத்திலோ குருவை குறித்து அவதூறு பேசும் இடத்திலோ அவர் அங்கேயே இருந்தால் அவர் தனது 2 செவிகளையும் கூர்மையாக்குவார் அல்லது வேறு இடத்திற்கு செல்வார். குருவை நிந்திப்பவன் கோவேறு கழுதையாக அல்லது கழுதையாக மாறுவான். குருவை நிந்திப்பவன் நாயாக பிறப்பான். குருவின் மீது பொறாமை கொண்டவன் பயனற்ற புழுவாக பிறப்பான். குருவுக்கு முன் உணவு உட்கொள்பவன் பூச்சியாக மாறுவான். ஒரு மத மாணவன் 20 வயது உடையவனாக இருந்து நல்லது கெட்டது என்று வேறுபடுத்தி பார்க்க முடிந்தால் குருவின் இளமை மனைவியின் கால்களை தொட்டு மரியாதை செலுத்தலாகாது. பெண்களின் இயல்பு நிலையற்ற மனப்பான்மை. எனவே ஏதேனும் தவறு நடந்தால் அது ஆண்களின் தவறு. இளம் கன்னி பெண்களை பொறுத்தவரை கற்றறிந்த ஆண்கள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார்கள். கற்றறிந்தவர்களையோ அல்லது படிக்காதவர்களையோ கயிற்றால் கட்டப்பட்ட பறவையைப் போல அவர்கள் கிளர்ச்சியடைய செய்வதோ அல்லது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதோ இல்லை. ஒருவர் தனது தாய், மகள் அல்லது சகோதரியுடன் தனியாக இருக்கலாகாது. புலன்கள் சக்தி வாய்ந்தவை, மேலும் அவை கற்றவர்களை கூட ஏமாற்றுகின்றன. நிலத்தை விடாமுயற்சியுடன் தோண்டுபவன் தண்ணீரை பெறுவது போல் குருவின் சேவையால் சீடன் கற்றல் பெறுகிறான். ஒரு பிரம்மச்சாரி உறக்கம் கொள்ளும் போது சூரியன் உதித்தாலோ அல்லது மறைந்தாலோ அவன் ஒரு நாள் விரதம் இருக்க வேண்டும். காயத்ரி ஜபத்தை செய்ய வேண்டும். மகன் பிறந்ததிலிருந்து பெற்றோர் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தால் அந்த கடனை 100 ஆண்டுகள் கூட போதுமான அளவு திருப்பி செலுத்த இயலாது. எனவே ஒரு மகன் எப்போதும் அவர்களுக்கும் குருவுக்கும் பிடித்ததை செய்ய வேண்டும். அந்த மூவரும் முழுமையாக மகிழ்ச்சி அடையும் போது தவத்தின் அனைத்து பயனும் பெறப்படுகிறது. அந்த மூவருக்கு செய்யப்படும் சேவை மிகப்பெரிய தவம் என்று அழைக்கப்படுகிறது. அவற்றை மீறி யாரேனும் ஏதாவது செய்தால் அவர் எந்த முயற்சியிலும் வெற்றி பெற மாட்டார். இந்த 3ஐயும் சாந்தப்படுத்துவதன் மூலம் புத்திசாலி 3 உலகங்களையும் வெல்கிறார். அவற்றின் திருப்தி மற்றும் இன்பத்தை அங்கீகரிப்பதன் மூலம் அவர் தேவர்களைப் போல சொர்க்கத்தில் பிரகாசிக்கிறார். ஒருவரின் கடமைகளை நிறைவேற்றுபவர் தாய்க்கு பக்தி மூலம் பூலோகத்தையும், தந்தைக்கு சேவை செய்வதன் மூலம் புவர்லோகத்தையும், குருவுக்கு சேவை செய்வதன் மூலம் சுவர்லோகத்தையும் வெல்கிறார். மனிதர்கள் தங்கள் திருப்தியை பெற்றால் அது வாழ்க்கையின் 4 பெரிய குறிக்கோள்களை நிறைவேற்றுவதாகும். மற்றொரு உபதர்மம் விவரிக்கப்படுகிறது. அனைத்து வேதங்களையும் முறையாக கற்ற பிறகு 2 வேதங்கள் அல்லது ஒரு வேதத்தை முறையாக கற்ற பிறகு பிரம்மச்சரியத்திலிருந்து விலகாத ஒரு பிராமணர் கிரகஸ்தாசிரமத்தை ஒரு இல்லறவாசியின் நிலை நாட வேண்டும். விஸ்வேஸ்வரின் ஆசீர்வாதத்தின் மூலம் ஒருவர் களங்கமற்ற பிரம்மச்சரியத்தை உடையவராக இருக்க வேண்டும். விஸ்வசேனரின் ஆசீர்வாதம் காசியை அடைவதற்கு வழிவகுக்கும் ஒன்றாகும். காசியை அடைவதன் மூலம் அறிவு பெறப்படுகிறது. அறிவிலிருந்து ஒருவர் முக்தியை பெறுகிறார். உண்மையில் விவேகம் உள்ளவர்களால் பராமரிக்கப்படும் நல்ல நடத்தையை பயிற்சி செய்வதற்கான முயற்சி முக்திக்கு வழிவகுக்கிறது. வாழ்க்கையின் மற்ற நிலைகளில் பரிந்துரைக்கப்பட்ட நியதிகளின்படி நன்னடத்தையுடன் வாழ்வது கிரகஸ்தாசிரமத்தை போல முக்கியமல்ல. அனைத்து ஞானங்களையும் பெற்ற பிறகு ஒருவர் கிரகஸ்தாசிரமத்தை நாட வேண்டும். மனைவி சாதகமாக இருந்தால் கிரகஸ்தாசிரமத்தை விட பெரியது எதுவுமில்லை. கணவன் மனைவி இடையேயான இணக்கமான உறவு திரிவர்க்கத்தை, அதாவது 3 புருஷார்த்தங்கள்
நிறைவேற்றுவதற்கு உகந்தது. மனைவியின் இணக்கம் இருந்தால் சொர்க்கம் என்ன மதிப்பு? மனைவியின் கருத்து வேறுபாடு இருந்தால் நரகம் என்ன பயன்? இல்லறத்தாரின் வாழ்க்கை மகிழ்ச்சியை அடைவதற்கானது. அந்த மகிழ்ச்சி மனைவியிடம் இருந்து வருகிறது. அடக்கமாக இருப்பவளே உண்மையான மனைவி. திரிவர்க்கம் நிச்சயமாக பணிவு மற்றும் அடக்கம். இளம் பெண்கள் மெதுவான புத்திசாலிகளால் மட்டுமே அட்டைகளுடன் ஒப்பிடப்படுகிறார்கள். நாம் யோசித்து பார்த்தால், அதாவது சிந்தித்தால், பெண் குழந்தை பிள்ளைகளும் மற்றும் ஆண்களுக்கும் இடையே பெரும் வித்தியாசம் உள்ளது. ஏழை கருகிய அட்டை இரத்தத்தை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. ஆனால் ஒரு இளம் பெண் எப்போதும் மனம், செல்வம், வலிமை மற்றும் மகிழ்ச்சியை எடுத்துக்கொள்கிறாள். பின்வரும் குணங்களை கொண்ட ஒரு பெண் லக்ஷ்மி தேவி ஒரு பெண்ணின் வடிவத்தை எடுத்தாள். அவள் புத்திசாலி மற்றும் திறமையானவள். அவளுக்கு குழந்தைகள் உள்ளன. அவள் கற்பு மிக்கவள். அவள் இனிமையான வார்த்தைகளை பேசுகிறாள். அவள் ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறாள். ஆசானின் அனுமதியுடன் மத மாணவர் வழக்கமான நீராடல் செய்து விரதத்தை பிரம்மச்சரியம் மற்றும் முறையான வேத படி நிறைவடைய செய்ய வேண்டும். பின்னர் அவர் அனைத்து சிறந்த குணாதிசயங்களையும் கொண்ட மற்றும் தனது சொந்த வர்ணத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை தனக்குத்தானே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தனது தந்தையின் கோத்திரத்தை சேர்ந்தவளாகவும் தனது தாயின் சபிண்டகத்தை சேர்ந்தவளாகவும் இல்லாத ஒரு பெண் ஒரு பிராமணரின் மணமகளாக இருக்க தகுதியானவள். அவள் பக்தியை அதிகரிக்க உதவுகிறாள். திருமண உறவில் வலிப்பு நோயாளிகள், நுகர்ச்சியாளர்கள் மற்றும் தொழு நோயாளிகள் உள்ள குடும்பத்தை ஒருவர் ஒதுக்கி வைக்க வேண்டும். பேயோட்டப்பட்டவர் மற்றும் ஒரு பெண்ணை மட்டுமே பெற்றெடுக்க வாய்ப்புள்ள ஒருவரை அவர் ஒதுக்கி வைக்க வேண்டும். ஒரு பிராமணர் மென்மையான முகபாவனை கொண்ட, மென்மையான பேச்சை கொண்ட, நோயற்ற ஒரு சகோதரனை கொண்ட, தன்னை விட சற்று இளைய பெண்ணை மனைவியாக எடுத்து கொள்ள வேண்டும். ஒரு விவேகமுள்ள ஆண் மலை, நட்சத்திரம், மரம், நதி, பாம்பு என்றழைக்கப்படும் அரவம் அல்லது பறவை போன்ற பெயர்களை கொண்ட அல்லது அடிமைத்தனத்தின் நறுமணத்தை கொண்ட பெயரை கொண்ட பெண் திருமணம் செய்யலாகாது. அவளுடைய பெயர் மென்மையானதாக இருக்க வேண்டும். கூடுதல் மூட்டு எதுவும் இருக்கலாகாது. மூட்டுக்களில் குறைபாடு இருக்கலாகாது. அவள் மிகவும் உயரமாகவோ அல்லது மிகவும் மெலிந்ததாகவோ இருக்கலாகாது. அவள் ரோமம் உள்ளவளாகவோ அல்லது முடி இல்லாதவளாகவோ இருக்கலாகாது. தலையில் உள்ள முடிகள் கரடு முரடானதாகவோ அல்லது அடர்த்தியாகவோ இருக்கலாகாது. மாயையால் அவன் தாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்யலாகாது. ஒரு தாழ்ந்த கீழ்த்தரமான பெண்ணை திருமணம் செய்வதன் மூலம் ஒருவர் சந்ததியை மிகவும் தாழ்ந்தவர்களாகவும் கீழ்த்தரமானவர்களாகவும் ஆக்குகிறார். தொடக்க காலத்திலேயே, அதாவது ஆரம்பத்திலேயே குணாதிசயங்களை கவனமாக ஆராய்ந்த பிறகு ஒரு பெண்ணை மணப்பெண்ணாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறந்த குணாதிசயங்களும் நல்ல நடத்தையும் உள்ள ஒரு பெண் தனது கணவரின் நீண்ட ஆயுளை அதிகரிக்கிறாள். குட்டையில் பிறந்தவரே, ஒரு மத மாணவரின் செயல்பாடுகள் மற்றும் பண்புகள் குறித்து உங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. தற்செயலாக இப்போது நான் பெண்களின் குணாதிசயங்களை கூறப்போகிறேன். 36ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.